வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் வேர்டு, அதில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டு பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணாக்கு எம்எஸ் வேர்டுன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை வேர்ட் பேடுன்னு சொல்லுவோம். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு அதோட ஃபுல் ஃபார்ம். இதை ஓப்பன் பண்ணாக்கு ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ், இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்கும். அதுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு இருக்கும். வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சஸ்ஸு எல்லாமே இதில் தான், இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்குள்ளே எல்லாமே இப்படி உள்ளே ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட்டில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸு, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டோ இல்லை நமக்கு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் டேபிளை வந்து இதில் போடணும். இந்த டைம் டேபிள் வந்து எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு காலம் வந்து டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. அடுத்து இங்கே வந்து 8 ஹவர், அவருக்கு 8 ஹவர் பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். சரி, அப்போ இது வந்து 8 காலம், இதோடு 9 7. இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட்டில் போய்ட்டு டேபிளில் போய் 2 3 4 5 6 7 3 6 9 இது வந்து போட்டு விடணும். ஃபஸ்ட்டு டேபிள் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த டேக்கு மட்டும் தனியாக ஒரு பேக்ரவுண்ட் கலர் விடுவோம். கலர் கொடுக்கறதுக்கு ஹோமில் கிளிக் பண்ணிட்டு, இங்கே மேலே ஹோம் இருக்குது, ஹோமில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் பக்கெட் பெயிண்ட் பக்கெட் எடுத்து நம்ம எந்த கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணுவோமோ பேக்ரவுண்டு கலர் அது செட் ஆகும். அடுத்தது இது எல்லாத்துக்கும் ஒரு கலர் கொடுத்துருவோம். இது எல்லாத்துக்கும் இன்னொரு கலர் கொடுத்துருவோம். சரி, இப்போ இதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ண ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ன்னு இருக்குது. இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8. இதில் வந்து மண்டே, டியூஸ்டே. வேறு ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த பிடிஎஃப்லேருந்து நான் வந்து நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணதுக்கு பதிலாட்டு காப்பி பண்ணி போட்டுடலாம். காப்பி பண்ணது Ctrl+C, பேஸ்ட் பண்ணது Ctrl+V. இது ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே பார்த்தது தான். சரி, இப்போ வந்து இந்த காலம் ஹைட்டெல்லாம் சின்னதாக இருக்குது, இதை கொஞ்சம் பெருசாக்கணும். அதுக்கு இப்படி வச்சு இழுத்து விட்டுறலாம். இப்படி ஒவ்வொரு காலம் மட்டும் இழுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேவையான இந்த ரோஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் போய்ட்டு, இதில் டேபிள் ரோ காலம்னு இருக்கும். இதில் வந்து ரோவில் போய்ட்டு நமக்கு வந்து ஹைட்டு தான் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ஹைட்டு வந்து நம்ம கொடுத்துட்டா போதும். என்ன ஹைட்டு நமக்கு வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். காலம் எவ்வளோ, என்ன சைஸ் வேணுமோ, விட்து அதுவும் எவ்வளோ வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட் ஆகிரும். இப்போ நமக்கு வந்து இந்த மண்டே, இந்த ஃபஸ்ட்டு 2 ஹவரையும் ஒரே காலத்தில் போடணும், ஒரே மெர்ஜ் பண்ணணும். இதுக்கு 2 இதையும் சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா மெர்ஜ் ஆகிரும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சைடில் 2 ஆரோ போட்டிருக்காங்க. இந்த ஆரோ கொண்டு இன்சர்ட்டில் போய்ட்டு இன்சர்ட்டில் கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸு, இதில் ஆரோ இருக்குது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிடலாம். நமக்கு இப்போ தேவை ஆரோ. இந்த ஆரோ எடுத்து இதில் வந்து ட்ரா பண்ணோன்னா ஆரோ வந்துடும். இப்போது நமக்கு 2 ஆரோ வேணும். ஒன்று வந்து வலது சைடு பார்த்து, இன்னொன்று இடது சைடு பார்த்து. இதே Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்துக்கிட்டேன், பேஸ்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து
ஃப்ளிப் ஹாரிசான்டல் இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏரோ வந்து மாறிடும். அடுத்தது நம்ம எங்கே வேணுமோ அது செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சிடலாம். நம்ம இதில் வந்து டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணணும். சரி, டெஸ்ட்டுன்னு டைப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் அடகு. இதை வந்து சென்டரில் பண்ணணும். இது கிளிக் பண்ணிட்டு சென்டர் கிளிக் பண்ணிக்கா, இல்லை ரைட் கிளிக் பண்ணி அதே இதில் ரைட் கிளிக் பண்ணி செல் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணி இந்த இது கொடுத்தீங்கன்னா சென்டரில் வந்துடும். இப்போ நமக்கு வந்து இந்த ஏரோவை இந்த லெட்டருக்கு நேராக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து சென்டரில் இதே போல் எல்லா காலத்துக்குமே சென்டர் வந்து கொடுத்துடலாம். செல் அலைன்மெண்ட் இப்போ வந்து நீங்கள் வந்து என்னெல்லாம் ட்ரா பண்ணுறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக சென்டர் கணக்கு பண்ணி வரும். அடுத்தது வந்து இந்த 3வது ஹவரையும் 4வது ஹவரையும் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து ரெண்டு ஷிஃப்டாக போடுறதுல 2ஆட்டு பிரிக்கணும். அதுக்கு இதே போல் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் செல்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து நம்பர் ஆஃப் காலம் வந்து 1 கொடுக்கணும், நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 கொடுக்கணும். 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போது இதில் வந்து ஏ பேட்சுக்கு 1, பி பேட்சுக்கு 1. சரி, கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து இது 3 ஹவரும் மெர்ஜ் பண்ணணும். பார்த்துருங்க, மெர்ஜி. சரி, ஓகே, இப்போ மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த 6வது ஹவர் வந்து சிஏ, 7வது ஹவர் ஆர்டிபிஎம்எஸ், 8வது ஹவர் வந்து டியூஷன். அடுத்தது வந்து சிஏ, டியூஸ்டே வந்து சிஏ, ஊப்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், சிஎன், ஆர்டிபிஎம்எஸ். அடுத்தது 5வது ஹவர்லேருந்து 8வது ஹவர் வரைக்கும் லேபு. 4 ஹவரையும் சேர்த்து செலக்ட் பண்ணுறோம், 4 டேபிளையும் மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு அதே போல் பழையது போல் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது வந்து 1 கொடுத்துக்கிடும், இது வந்து 2 கொடுத்துட்டு ஏ வந்து ஆர்டிபிஎம்எஸ், ஏ செக்ஷன் ஆர்டிபிஎம்எஸ், பி செக்ஷன் வந்து ஜேபிபி. அடுத்தது வெனஸ்டே சிஎன் ஆர்டிபிஎம்எஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம், ஆர்டிபிஎம்எஸ். அடுத்தது இந்த 5வது ஹவரையும் 6வது ஹவரையும் மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு இது வந்து கம்யூனிகேஷன். அடுத்தது சிஎன் சிஏ. சரி, அடுத்தது தேர்ஸ்டே உள்ள டைம் டேபிளும் தேர்ஸ்டே உள்ள டைம் டேபிளும் அதே போல் தான். ஃபஸ்ட் ஹவர் வந்து ஊப்ஸு. அடுத்தது இந்த 3 ஹவரையும்
மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 1, நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 போட்டுட்டு ஏயும் பியுமா கொடுக்குறோம். ஏ வந்து ஏ செக்ஷன் ஜேபிபி, பி செக்ஷன் வந்து ஆர்டிபிஎம்எஸ். அடுத்தது சிஏ ஆர்டிபிஎம்எஸ், சிஎன் ஊப்ஸ். அடுத்தது ஃப்ரைடே ஃபஸ்ட்டு 2 ஹவரும் மெர்ஜ் பண்ணுறோம். காமன் ஆட்டு எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் தான். அடுத்தது இந்த 2 ஹவரையும் மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். காலம் 1 ரோ 2, ஏ வந்து ஆர்டிபிஎம்எஸ், பி வந்து ஜேபிபி. அடுத்தது ஊப்ஸ், சிஎன் ஆர்டிபிஎம்எஸ், சிஏ. அடுத்தது இது வந்து ஊப்ஸ், சிஎன் ஆர்டிபிஎம்எஸ், ஊப்ஸ். அடுத்து இந்த 4 ஹவரையுமே அப்படியே ஜாயின் மெர்ஜ் கொடுத்துட்டு இதில் வந்து சும்மா டேஷ் மைனஸ் மட்டும் போட்டு விட்டால் போதும். இப்போ நம்ம டைம் டேபிள் வேர்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.